வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 2 ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஓகே இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு போச்சாட்டு இருக்குது. லாஸ்ட் 4 செஷனாகவே வந்து ஆல்மோஸ்ட் 600-700 பாயிண்ட்ஸ் இறங்கிடுச்சு. இப்போ குளோபல் மார்க்கெட் வேறு டவுனில் இருக்குது. நம்ம மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் ஏறிட்டு இருந்தாவே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ குளோபல் மார்க்கெட் வேறு டவுனில் இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 23,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு 5 மினிட்ஸ் கேண்டலில் 23,250க்கு கீழே க்ளோஸ் ஆகவே கிடையாது. 23,250 பிரேக் ஆச்சு, பட் 30 சம்திங் வந்துட்டு அங்கேருந்து இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக். 23,570 நியர்லி வந்துட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா 4 நாள் ஃபாலுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லாம் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாத மார்க்கெட்னு வச்சுக்காங்களேன். ஓகே, எனிவே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு ட்ரம்ப் என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு வெனஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஒரு பவுன்சிங் ஸ்டாக், அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்கு. நான் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படின்ட்டு யூடியூப்பில் கண்டென்ட் நான் போட்டேன் அப்படின்னா யூடியூப்லேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் அந்த சென்சிட்டிவ் வேர்டெலாம் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நானும் இல்லை, மற்ற எந்த ஒரு யூடியூப்பரும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எகிரும் பங்கு அப்படின்ட்டு நான் வந்து டைட்டில் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஸ்டாக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிஃப் பஃப் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது வந்து ஈரான் வந்து ஒருபோதும் பொறுத்துக்காது, எங்களுக்கும் ஒரு பொறுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இது ஒன்று இருக்கட்டும். எஸ்டர்டே என்னாச்சு அப்படின்னா, அதாவது ஈரான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து நெகோசியேஷன் பேச்சே கிடையாது, இனிமேல் வீச்சு தான், பேச்சே கிடையாது, இனிமேல் வீச்சு தான் அப்படின்ட்டு எஸ்டர்டே வந்து ஈரான் வந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் நாங்கள் அமெரிக்கா கூட எந்த ஒரு நெகோசியேஷனும் டீலும் கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டு நம்ம சின்ராஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு. நான் அதை கொஞ்சம் கூட நான் வந்து திங்க் பண்ணவே கிடையாது அதை பற்றி. ஆனால் லெபனானில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நான் வந்து இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு சிஎன்பிசிக்கு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஈரான் கூட வந்து கண்டினியூவாக நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் மறுபடியும் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஹார்முஸ் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈரான் கூட வந்து நெகோசியேஷன் டீல் வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கும் அடுத்த வாரத்தில் வந்து ஃபைனல் ஃபிகர் வந்து வந்துடும், அதனால் நெக்ஸ்ட் வீக்கு வந்து அந்த நெகோசியேஷன் இதில் வந்து நாங்கள் வந்து சைன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. இன்னும் ஒரு சில விஷயம் தான் நாங்கள் பேச வேண்டியது இருக்குது, அதை பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கு மோஸ்ட்லி வந்து ஃபைனல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இன்னொரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட நெதன்யாகுகிட்ட பேசியிருக்கிறேன், பெய்ரூட்டுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஹஸ்புல்லா கூடயும் நான் வந்து பேசியிருக்கிறேன், எல்லாம் வந்து கன் ஃபயர் எல்லாமே வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி ஹஸ்புல்லாட்டையும் நான் வந்து பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. அதாவது இவர் வந்து எவ்வளோ பொய் பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், வளைகுடா நாடுகள் எல்லாமே, அதாவது கத்தாரு, யுஏஇ, மற்ற எல்லா நாடுகளுமே வந்து எங்ககிட்ட கேட்டதுனால நான் வந்து இந்த நெகோசியேஷனுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே என்ன சொன்னாங்க, நாங்களாம் அவர்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணவே கிடையாது, அவராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கிறாரு அப்படின்னு இவங்க கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாமே வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நான் வந்து பேசியிருக்கிறேன், அப்புறம் ஹஸ்புல்லா டீம்கிட்டே பேசிக்கிறாராம், இவர் விட்டா பின்லேடன் பையன்கிட்டையும் நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ ஒரு பிரசிடெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து லூஸ் தனமாக வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அங்கே S&P 500 எவ்ரிடே ஆல் டைம் ஹை,
நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.26% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. டோ ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் வந்து 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு, அதாவது டோ ஃபியூச்சர் வந்து நியர்லி 250 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1.5% நியர்லி டவுனில் இருந்துச்சு. ஆனால் ரெக்கவரி ஆகிருக்குது. க்ளோசிங் வந்து 0.3% தான் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 2.5% ஹையில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.5% ஹையில் போயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் 150 175 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது வந்து 100 பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ஓப்பன் ஆச்சு. 23,250 அந்த எக்ஸாக்ட் சப்போர்ட்லேயே ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் 23,570 போயிட்டு ஆல்மோஸ்ட் 500லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி, அதாவது நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதான் கால் சைடு புட்டு சைடுன்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறி மாறி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்னிங் காலையில் ஓப்பனிங்கில் இருந்து 1 மணி 1:30 மணி வரையுமே வந்து புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் வந்துச்சு ஆஃப்டர் 12 o'clock 12:30 அரௌண்ட். ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 382 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. டெய்லியுமே வந்து டவுன் சொல்லி டங்க் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் 382 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. 0.52% 74,650 செட்டில் ஆகுது. நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் செஞ்சுரி போட்டிருக்குது. 0.43% ஹையில் க்ளோஸ் ஆகுது. 23,483 செட்டில் ஆகுது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் நியர்லி 0.2% to 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஐடி இண்டெக்ஸு ஆல் டைம் ஹைலேருந்து நியர்லி 45% டவுன் ஆச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து நியர்லி 45% டவுன் ஆச்சு. இப்போ இந்த ரீசெண்ட் லோவில் இருந்து நியர்லி 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஆல் டைம் ஹைலேருந்து இன்னமும் வந்து 30-35% இருக்குது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு. இப்போ வந்து ரீசெண்ட் லோலேருந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஐடி இண்டெக்ஸு. ஓகேங்களா. ரைட். இன்னைக்கு மற்றபடி வந்து பிஎஸ்யூ பேங்க், மெட்டல், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி 0.5% to 1% வரை ஹையில் இருந்துச்சு. ஃபார்மா, ஹெல்த் கேர் இது வந்து இன்னைக்கு 0.5% to 1% வரை டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி 95.27 வந்து செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 94.99 வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து நியர்லி 28 பைசா டிப்ரிஷியேட் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் $70,000 கீழே வந்துருச்சு. இது வந்து ஏப்ரல் 7th அந்த லோ வந்து பிரேக் பண்ணியிருக்குது. கோல்டு $4,500 வந்து $4,550 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் குரூடு $95 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99 இருக்குது. 10-year பாண்ட் ஈல்டு, யூஎஸ்ஓடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.44 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்தா வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து, அதாவது இந்த டேரிஃப் ஃபைனல் பண்ணுறது 99% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 1% தான் ரிமைனில் இருக்குது. இது மோஸ்ட்லி கப்புள் ஆஃப் டேஸில் வந்து ஃபைனல் ஆகிடும் அப்படின்ட்டு காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் இன்றைக்கி பொறுத்தவரையும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எவ்ரிடே செல்லிங் தானே. இன்றைக்கி வந்து 8,362 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து 9,589 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. அவங்க பை பண்ணுறதுக்கும் இவங்க செல் பண்ணுறதுக்கும் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நெட்டாக வந்து 1,226 கோடி மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான அமௌண்ட் வந்து உள்ள பம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ரைட். ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் அது என்ன அப்படின்னா ஆக்மி சோலார். இன்றைக்கி வந்து மார்னிங் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேயே நான் வந்து அந்த சார்ட் போட்டிருந்தேன். இப்போவும் நான் டெக்னிக்கலாக அதை காட்டிடுறேன். இது வந்து இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. அதனால் வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு பாருங்கள், அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது 250 பாயிண்ட் டவுனில் இருந்துச்சு. இப்போ 100 பாயிண்ட் க்ரீனுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 9 நிமிஷம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அந்த 9 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே. யூரோப் மார்க்கெட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5% to 1% ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. ஓகே. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா, 23,250ங்கிறது அது எதுவும் சப்போர்ட் இப்போவும் நான் சொல்கிறேன். அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா 23,000 எதுவும் பிரேக் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இப்போ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குது 23,500 வந்துருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 700 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கோடைய பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 325. இது முன்னாடி எப்போ அந்த ஹை வந்துருக்குன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் வந்துருக்குது. இப்போ வந்து அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? வால்யூம் வந்து ஹெவி வால்யூம் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலி அப்படியே கண்டினியூவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் 360 to 380 வரைக்குமே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாப்பாக வந்து எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா 290 rupees ₹300 ஸ்டாப்பாக வச்சுக்கலாம். ரீசன்ட் லோ. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இங்கேருந்து அந்த 300 லெவலுங்கிறத வந்து பிரேக் பண்ணாது மறுபடியும் ஏறணும். ஓகேங்களா? அதனால் இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 360 380 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 ₹290 வரையும் சப்போர்ட் இருக்குது. என்னுடைய பெய்டு கிளைண்ட்டுங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து 320 நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃபாலோ அப் கொடுக்கும். இது வந்து யூடியூப் வீடியோங்கிறனால நான் வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து நான் சொல்லக்கூடாது ஆஸ் பர் ரெகுலேஷன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். சாரி 1 hour கேண்டில். எஸ்டர்டே நான் போட்டிருந்த லைனு பாருங்கள். இந்த 23,250 தான் நான் வந்து சப்போர்ட்டாக வந்து எஸ்டர்டே மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே தான் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த 23,250 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் வரும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கிறேன். எஸ்டர்டே போட்டிருந்த லைனு. இப்போ வந்து இந்த லைன் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் அந்த லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 23,250. ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,600. 23,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஒருவேளை இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 23,750 வரையும் போகலாம். இப்போ இருக்கிற இமீடியட் சப்போர்ட் 23,430. 430க்கு கீழே வந்துச்சு அப்படிங்கும்போது 300 to 250ங்கிறது சப்போர்ட். அகைன் நான் சொல்கிறேன், இந்த 23,250க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். 23,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.